ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு தன் தமிழ் யூடியூப் சேனல். நான் உங்கள் தனுஷ்குமார். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, ஜென்ரலாக நமக்கு வீக்லி எக்ஸ்பைரியில் இப்போ 2 இண்டெக்ஸ் இருக்குது. ஒன்று என்எஸ்சியோட நிஃப்டி 50, அதேமாதிரி ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னம்னா பிஎஸ்சியோட சென்செக்ஸ். இப்போ சென்செக்ஸ் நிறைய பேர் நம்ம ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு முக்கியமான ரீசனே என்னன்னா அதோட லாட் சைஸ் தான். ஏன்னா லாட் சைஸ் 20, பட் பாயிண்ட்ஸ் அதிகமான மூமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ ஒரு மூமெண்டம் கேப்சர் பண்ணால் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது நிறைய பேரோட எக்ஸ்பெக்டேஷன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி பார்க்க போறோம். இது ஒரு இண்டிகேட்டர் பிளஸ் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போறோம். ஸோ ஒன்ஸ் இந்த கிரைட்டீரியா உங்களுக்கு மேட்ச் ஆயிருச்சு அப்படின்னா, ஸோ இதுக்கான என்ட்ரி என்ன, இதுக்கான டார்கெட் என்ன, இதுக்கான ஸ்டாப் லாஸ் என்ன, ஸோ இது எல்லாமே நம்ம இன்டெப்த்தாக பார்க்க போறோம். பட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஸ்ட்ராட்டஜியில் நம்ம என்ன ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா கரெக்டான என்ட்ரிஸ் மட்டும்தான். ஏன்னா நமக்கு என்ட்ரிஸ் நிறையா இருக்கிறதுனால நம்ம எல்லா என்ட்ரியுமே நம்ம எடுக்க மாட்டோம். ஸோ செலக்டடாக தான் எடுக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு நம்ம சொல்கிறதுல எது எது உங்களுக்கு சூட் ஆகும்னு பாருங்கள். ஏன்னா சில பேருக்கு ஒரு க்ரைட்டீரியா சூஸ் ஆகும், இல்லை சில பேருக்கு இன்னொரு தான் என்ட்ரி நம்ம சொல்ல போகிறதா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்குங்கிறத பாருங்கள். அதை மட்டும் நீங்கள் எடுத்து ஒரு என்ட்ரியை மட்டும் மாஸ்டர் பண்ணுங்கள், போதுமானதாக இருக்கும். ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னம்னா, ஜஸ்ட்டு நம்ம தன் சார்ட்ஸ், அதாவது tv.dan.co லாகின் பண்ணியிருக்கோம். ஸோ மீன் வைல் நீங்களுமே லாகின் பண்ணிக்கங்க. ஸோ இதில் சின்ன சின்ன செட்டிங்ஸ்லாம் நம்ம இப்போ மாற்ற போகிறோம். ஓகே, ஸோ இப்போ ஜென்ரலாக சென்செக்ஸ் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள். நம்ம இண்டெக்ஸ் தான் அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ எங்களுக்கு ஃபஸ்ட்லேயே இங்கே வந்துடும். ஸோ இதை ஒரு டைம் கிளிக் பண்ணுங்கள். இப்போ டைம் ஃப்ரேம் முக்கியமானது, 5 மினிட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதில் இது 5 மினிட்ஸ்க்கான சார்ட்டு. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓவராலாக ஒரு ட்ரெண்ட் பார்க்குறீங்க. இப்போ இந்த இடத்துல இருந்து வச்சுக்கலாமே. ஓகே, இங்கே இருந்து இப்போ இந்த இது வரைக்குமே இதோட ட்ரெண்டு என்னன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? செல் ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது நீங்கள் சொல்லுவீங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வரலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த ஒரு பகுதியிலேருந்து எடுத்துக்கங்க. ஓகே, ஸோ இந்த இதில் இருந்து இந்த பாட்டம் வரைக்கும் எடுத்தீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? ஸோ இங்கே இருந்து மார்க்கெட் இது வரைக்கும் டவுனில் வந்திருக்கு, இங்கேருந்து கொஞ்சம் அப்வர்டில் போயிருக்கு, தென் இங்கேருந்து டவுன்வர்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு சிம்பிளாக ஒரு ட்ரெண்டு என்ன இதில் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சால் போதும். அது பையில் இருக்கா, செல்லில் இருக்கா, இல்லை சைட்வேஸில் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் ப்ரியராகவே நோட் பண்ணிக்கங்க. ஓவராலாக ஒரு ஓவர்வியூ மட்டும் பாருங்கள், போதும். ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண வேண்டாம். ஓகே, இப்போ இதுக்கு அடுத்து இந்த இடத்துல இண்டிகேட்டர்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஓகே, இஎம்ஏ கிராஸ் அப்படின்னு இருக்கும். இது ஸ்டார் கொடுத்து வச்சுக்கோங்க, ஃபேவரட் ஆகிக்கும். ஸோ இது ஒரு டைம் கொடுங்க. இப்போ இதில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, செட்டிங்ஸ் கொடுத்து ஓகே, லாங்கில் 15 கொடுத்துக்குங்க, 15. மேபி இதில் உங்களுக்கு ஏதாவது கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கங்க, இல்லை எனக்கு இருக்கிற கலரே ஓகே தான் அப்படின்னா விட்டுருங்க. ஓகே, ஃபைன். இது பண்ணதுக்கு அடுத்து பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த இண்டிகேட்டர் டெம்ப்ளேட் கொடுத்து சேவ் இண்டிகேட்டர் டெம்ப்ளேட் அப்படிங்கிறது கொடுத்து ஓகே, சென்செக்ஸ் இஎம்ஏ அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ரிமெம்பர் சிம்பிள் அண்ட் இன்டர்வல் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஓகே, இப்போ இதை கொடுத்துட்டோமா, இதோட யூஸ் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ எவ்ரிடே நம்ம சேம் ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஒரு டைமே இஎம்ஏ கிராஸ் கொடுத்து அதை 9:15 மாற்றி சென்செக்ஸில் 5 மினிட்ஸில் நம்மளால் ஒவ்வொரு டைமே பண்ண முடியாது. நமக்கு அதுக்கு டைமும் இருக்காது. ஏன்னா காலையில் வருவோம், டக்குன்னு நம்மளோட சார்ட்ஸ் பார்க்கணும், என்ட்ரி பிளேஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணணும். இப்போது இதெல்லாம் ஒவ்வொரு டைம் நீங்கள் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதனால தான் நம்ம இப்போ என்ன பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னம்னா, இதை கம்ப்ளீட்டாக சேவ் பண்ணி வச்சிட்டோம். இப்போ பாருங்கள், நான் இன்ஃபோசிஸில் இருக்கேன். ஓகே, இப்போ நீங்கள் இன்னைக்கு காலையில் தான் மார்க்கெட் ஓப்பன் பண்ணுறீங்க. ஸோ ஒரு 9:15 ஆயிடுச்சு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த பக்கத்தில் இருக்கிற இண்டிகேட்டர் டெம்ப்ளேட்டை கொடுத்து ஓகே, சென்செக்ஸ் இஎம்ஏன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக 9 and 15 இஎம்ஏ சென்செக்ஸ் 5 மினிட்ஸ் சார்ட்டில் ப்ளாட் ஆயிரும். ஓகே, ஃபைன். இப்போ நம்மளோட ஸ்ட்ராட்டஜிக்கு வரலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா? ஸோ இதில் இருந்து இது வரைக்கும் என்ன ட்ரெண்டுன்னு சொல்லிட்டு, இப்போது இது டவுன் ட்ரெண்டு உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. இப்போ இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி எப்படி என்ட்ரி டார்கெட் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ இதில் நீங்கள் 2 டைப்பாக என்ட்ரிஸ் போடலாம். ஒன்று ஒரு பெரிய ரெட் கேண்டில், ஃபர்ஸ்ட் நம்ம செல் சைடுக்கு பார்த்துடலாம், அதுக்கப்புறம் பை சைடு பார்ப்போம். ஒன்று பெரிய ரெட் கேண்டில் இந்த இஎம்ஏஸ்லேருந்து ரிஜெக்ட் ஆகும். ஓகே, ரெண்டாவது டைப் ஆஃப் என்ட்ரி என்ன, ஒரு பின்பார் மாதிரி இருக்கணும். ஒரு விக் போயிட்டு கம்ப்ளீட்டாக இப்படி கீழே
நமக்கு வந்து ஒரு சின்ன பாடி வந்து ரெட் கலரில் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி என்ட்ரிஸ் மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். 2 என்ட்ரி தான் ஃபார் டவுன் சைட். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், மேபி நான் இது இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ஒரு டைப் ஆஃப் ஒரு பின் பார், கரெக்டுங்களா? இப்போ இதுக்கு அடுத்து இந்த ஒரு பர்டிகுலர் டைம் வந்து 1:25. ஸோ உங்களுக்கு பெரிய விக் போயிருக்கு, சின்ன பாடி இருக்குது. அப்போ இந்த கேண்டில் முடிஞ்ச உடனே அடுத்த கேண்டில் தான் நம்மளோட என்ட்ரி வரும். ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த இடத்துல வந்து நம்மளோட என்ட்ரியை வந்து பிளேஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப டைட்டானா இந்த ஒரு விக்குக்கு வைக்கலாம், இல்லை இது ரொம்ப கம்மியாக தான் இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா ப்ரீவியஸ் லெவலாக மார்க்கெட் எங்கே கண்டினியூஸாக ரிஜெக்ஷன் ஆயிருக்குன்னு பாருங்கள். ஸோ அந்த இடத்துக்கு வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் கீப் பண்ணுங்கள், போதும். நைஸ். இப்போ டார்கெட் அப்படிங்கிறது எவ்வளோ ஸ்டாப் லாஸ் கொடுக்குறீங்கிறத பாருங்கள். இப்போ 50 பாயிண்ட்ஸ் அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு 100 to 150 பாயிண்ட்ஸாக நீங்கள் எய்ம் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 150 பாயிண்ட்ஸ்னு சம்வேர் அரௌண்ட் இந்த இடம் வரும். ஸோ உங்களுக்கு ஒரு 2 to 3 கேண்டில்ஸில் வந்து வரும். இது வந்து பின்பார் பேஸ்ட். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா நமக்கு ஃபுல் ரெட் கேண்டில். இப்போ ஃபுல் ரெட் கேண்டில் அப்படின்னா நமக்கு மார்க்கெட் வந்து என்ன ஆயிருக்கு, ஆல்ரெடி இங்கே தான் ஒரு என்ட்ரி கொடுத்து முடிச்சிருக்கு. ஸோ இங்கே நமக்கு ஒரு ஃபுல் ரெட் கேண்டில் வருது. இப்போ இங்கே எடுத்தாலும் எடுக்கலாம், இங்கே எடுத்திருக்கோம் அப்படிங்கும்போது இது ஸ்டாப் லாஸ் தான், கரெக்டுங்களா? ஸோ இதில் வந்து எந்த ஒரு இதுவுமே வந்து இல்லை. ஸோ ஸ்டாப் லாஸ். ஸோ 78 பாயிண்ட் அப்படிங்கிறது ஸ்டாப் லாஸ். இப்போ எகெயின் நம்ம என்ன பண்ணணும்னா வெயிட் பண்ணணும். ஸோ இந்த பின்பார் எடுக்க மாட்டோம், பிகாஸ் இது வந்து க்ரீன் கலரில் இருக்குது. நம்ம மோஸ்ட்லி டவுன் சைடு அப்படின்னா ரெட் கலர் தான் பார்ப்போம். இப்போ இதுக்கு அடுத்து என்ன, இந்த ஒரு ரெட் கேண்டில் வந்து எடுத்துக்கங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த ரெட் கேண்டிலில் பார்த்தோம் அப்படின்னம்னா இந்த ரெட் கேண்டில் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இங்கே என்ட்ரி கொடுக்குறோம். ஓகே, தென் ஸ்டாப் லாஸ் வந்து இதோட டாப். இப்போ இதில் வந்து 80 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வருதா, அப்போது நம்ம ஒரு 160 பாயிண்ட்ஸாவது வந்து மினிமமாக நான் வந்து என்ன பண்ணணும், எக்ஸ்பெக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ 160 அப்படிங்கிறத காட்டிலும் உங்களுக்கு அதிகமாகவே ஒரு சிங்கிள் கேண்டிலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 263 சம்திங் அந்த மாதிரி வந்து வந்திருக்கு. இது என்ன அப்படின்னா ஆல்ரெடி ட்ரெண்ட் என்னங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஓகே, அதுக்காக இந்த இஎம்ஏஸில் வந்துட்டு ஒரு பின்பாரோ இல்லைன்னா ஒரு ஃபுல் ரெட் கேண்டிலோ வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ட்ரி எடுக்கிறோம். ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் வந்து இந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். இது வந்து செல் சைடுக்கு வந்து பார்த்துருக்கோம். ஓகே, ஃபைன். இப்போ இதே இது வந்து பை சைடுக்கு வந்து பார்க்கலாம். இப்போ இந்த ஒரு பார்ட் எடுத்தீங்க அப்படின்னா ஓகே, உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக என்ன இருக்குது, இந்த பாட்டம்லேருந்து மார்க்கெட் கம்ப்ளீட்டாக ரிவர்சல் ஆகி எப்போ உங்களுக்கு இந்த ஒரு பர்டிகுலர் ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே போகுதோ மார்க்கெட்டோட ட்ரெண்டே என்ன ஆயிடுச்சு, ரிவர்சல் ஆயிடுச்சு. நமக்கு இஎம்ஏவுமே என்ன தான் சொல்லியிருக்கு, பை தான் இருக்குது. ஏன்னா 15 இஎம்ஏக்கு மேலே 9 இஎம்ஏ இருக்குது, கரெக்டுங்களா? ஸோ அப்போ இது வந்து பை. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நம்ம முன்னாடியே சொன்னதான், ஒன்று ஒரு பெரிய க்ரீன் கேண்டில், அதாவது பை சைடு வரும்போது. ஓகே, இந்த இடத்துல நமக்கு இதுதான் ஸ்டாப் லாஸ். நெக்ஸ்ட் வந்து அட்லீஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும், ஒரு 1:2 அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணணும். பட் நமக்கு இந்த இடத்துலயே வந்து மார்க்கெட் வந்து என்ன ஆயிடுச்சு, அன்னைக்கு ஈவினிங்கே மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருந்ததுனால ஸோ ஒரு 2:30 நம்ம எக்ஸிட் பண்ணி தான் ஆகணும். இன்கேஸ் நம்ம நெக்ஸ்ட் டே ஹோல்ட் பண்ணுறோம்னா வேணால் நமக்கு அந்த 1:2 அப்படிங்கிறது போயிருக்கலாம். பட் நம்ம அந்த அளவுக்குலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா ஸோ ரியாலிட்டி என்னவோ அதை மட்டும் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல என்ன அப்படின்னா நம்ம எக்ஸிட் பண்ணியிருப்போம். பட் இதே இது வந்து பின்பாரில் வந்து எடுக்கலாம் இப்போ. ஸோ இது வந்து ஒரு க்ளீனான பின்பார், தெரியுதுங்களா? ஸோ இந்த இடம் வந்து ஒரு க்ளீனான பின்பார். இப்போ இதுக்கு வந்து என்ன அப்படின்னா இது வந்து ஸ்டாப் லாஸு அண்ட் தென் இது வந்து அன்றைக்கி மார்க்கெட் க்ளோஸ் ஆகுறது ஒரு 126க்கு வந்து ஒரு 230 பாயிண்ட்ஸ் வந்து போயிருக்கு. இப்போ என்ன அப்படின்னா சிம்பிளிஃபைடாக அந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம பார்த்தோம் அப்படின்னம்னா நீங்கள் புல்லிஷ்கான ஆப்ஷன் பையிங்கில் ட்ரேட்ஸ் பண்ணணும் சென்செக்ஸில் அப்படின்னா 5 மினிட்ஸில் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இது என்ன அப்படின்னா அதோட ஓவரால் ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த இஎம்ஏ வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆஃப் பண்ணிட்டு ஓவரால் ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. புல்லிஷில் இருக்குது. ஓகே, இப்போ அந்த 9 and 15 ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது 2 கேண்டில் ஸ்டிக்ஸ் தான். ஒன்று வந்து என்னென்னா ஒரு நல்ல புல்லிஷ் கேண்டில் இருக்கணும், இல்லை அப்படின்னா ஒரு பின்பார் கேண்டில் புல்லிஷில் இருக்கணும். இதெல்லாமே புல்லிஷ்க்கு பார்த்துட்ருக்கோம். இப்போது அப்படி பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த இஎம்ஏ எப்படி இருக்குன்னா இந்த 15 இஎம்ஏ இருக்குது பார்த்தீங்களா, க்ரீன் கலர், அது கீழே இருக்கும், அதுக்கு மேலே தான் வந்து 9 இஎம்ஏ இருக்கும். அதான் புல்லிஷ்கான ஒரு கிராஸ் ஓவர்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து டிஃபால்ட்டாக அப்படி தான் வரும். ஒரு புல்லிஷ்னு வந்துருச்சு மார்க்கெட் அப்படின்னா இது இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதே இது வந்து நீங்கள் ஒரு பீரிஷ்க்கு பார்க்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ட்ரெண்டு வந்து இதை ஆஃப் பண்ணிட்டு ட்ரெண்டு பார்க்குறீங்க, பீரிஷில் தான் வந்துட்டுருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த இண்டிகேட்டர் ஆன் பண்ணுறீங்க. ஆன் பண்ணிவிட்டு ஒன்று இந்த மாதிரி
ஒரு கம்ப்ளீட்டான பீரிஷ் கேண்டில் பார்க்குறீங்க, இல்லை அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு பின்பார் கேண்டில் வந்து பார்க்குறீங்க. ஸோ இந்த டைமில் இஎம்ஐ எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த 9 இஎம்ஐக்கு மேலே இந்த 15 இஎம்ஐ இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் வந்து இருக்கும். ஸோ இதுதான் ரொம்ப சிம்பிள். இதில் வந்து பண்ணக்கூடாத மிஸ்டேக் அப்படின்னா என்னென்னா, பிளைண்டாக இந்த இண்டிகேட்டரை ஃபாலோ பண்ணுறது. என்னென்னா, இது எப்பப்பெல்லாம் பின்பார் இருக்குதோ அப்பப்பெல்லாம் நம்ம ட்ரேட் எடுக்கிறது, இல்லை எப்பப்பெல்லாம் ஃபுல் ரெட் கேண்டில் வருதோ அப்பப்பெல்லாம் ட்ரேட் எடுக்கிறது. அப்படி இருக்காதீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் டிசைட் பண்ணிடுங்க ட்ரெண்டை. இதை ஆஃப் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணுங்கள். இது ட்ரெண்டு என்ன இன்னைக்கான கரண்ட் ட்ரெண்ட் என்னன்னு பாருங்கள். டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது அப்படின்னா, இப்போ அந்த 9 and 15 ஆன் பண்ணி நம்ம சொன்ன கேண்டில் ஸ்டிக்ஸில் உங்களுக்கு எது சூட் ஆகுதுன்னு பாருங்கள். இதை கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். எத்தனை டைம் இது ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து அதில் உங்களுக்கு ஒரு இது தோணும் பார்த்தீங்களா, பின்பார் எனக்கு ஓகே, இல்லை எனக்கு வந்து இந்த ஃபுல் கேண்டில் தான் கரெக்டாக வருது அப்படின்னு தோணும் பார்த்தீங்களா, அதை வந்து ஸ்டிக் ஆன் பண்ணுங்கள். அதை வந்து ரிப்பீட்டடாக கொஞ்ச நாள் வந்து ஃபார்வர்ட் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஒரு 1 வீக், ஒரு 2 வீக்ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், இப்போ இன்றைக்கி லைவ் மார்க்கெட்டில் ஒரு பின்பார் ஃபார்ம் ஆகுது. ஓகே, சும்மா ஒரு டூல் வச்சு செக் பண்ணி பாருங்கள். இது மேலே போதா, இல்லை கரெக்டாக எப்படி வந்து வருது அப்படிங்கிறத வந்து பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு இது பர்ஃபெக்ட் அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த ஒரு சிஸ்டத்தை மட்டும் கம்ப்ளீட்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதுதான் இந்த கம்ப்ளீட் ஸ்ட்ராட்டஜி. ஓகே, ஸோ ஆப்ஷன்ஸில் வந்து ஸ்ட்ரைக் செலெக்ஷன், சென்செக்ஸை பொறுத்தளவு வந்துட்டு நம்ம மோஸ்ட்லி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அட் த மணியே எடுக்கலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் மொமெண்டம் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வேணால் இந்த மணி வந்து எடுங்க. மோஸ்ட்லி அட் த மணியே போதுமானதாக இருக்கும். ஸோ இதான் இந்த கம்ப்ளீட் திங். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதை டெஃபினட்டாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கான ஆன்சர்ஸ் நாங்கள் டெஃபினட்டாக வந்து தரோம். ஸோ அதுக்கு அடுத்து கூட நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, பட் யூஸ்ஃபுல்லாக இருந்துருந்துச்சு இது எல்லாமே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்ம தன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை வந்து பார்க்குறேன். ஹாப்பி ட்ரேடிங். தேங்க்யூ. Investments in the securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.